ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் நம்பர் 3.13ல இருக்கக்கூடிய செகண்ட் சம் தான். பாருங்கள், ஃபைண்ட் த வேல்யூ ஆர் வேல்யூஸ் ஆஃப் கே. கேவோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபார் விச் த ரூட்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். ஃபாலோயிங் ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் ஈக்குவல். ஸோ ரியல் அண்ட் ஈக்குவல்னாலே நம்மளுக்கு என்ன ஹின்ஸை கொடுத்துட்டான், டெல்டா ஈக்குவல் டு 0 அப்படின்ற ஒரு ஹின்ஸை கொடுத்துட்டான். ஓகேங்களா? ஸோ அதைத்தான் நம்ம அதை வச்சு தான் இந்த கேவோட வேல்யூ என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ வாங்க நம்ம சம் பார்ப்போம். இங்கே கொடுத்துருக்க கொஸ்டின் பார்த்துக்கோங்க. 5k மைனஸ் 6x² ப்ளஸ் 2kx ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ இது நம்மளுக்குரிய ஃபார்மு ax² ப்ளஸ் bx ப்ளஸ் c ஈக்குவல் டு 0ன்ற ஃபார்மில் இருக்குது. அப்போ x²க்கு முன்னாடி என்ன இருந்தாலும் அது a எடுத்து எழுதிட்டோமா. எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருந்தாலும் அது b 2kx. ஓகேங்களா? அப்போ எக்ஸை விட்டுட்டு 2kவை பியில் எழுதிட்டேன். மீதி இருக்கக்கூடியது x² எக்ஸோ இல்லாமல் தனியாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் கான்ஸ்டன்ட் c ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? ஸோ கிவன் ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துட்டான். ஓகேங்களா? அந்த வார்த்தை இருக்கும், ரியல் அண்ட் ஈக்குவல் அப்படின்ற வார்த்தை இருக்குது. ஸோ அப்படின்றப்ப நம்மளுக்கு தெரிஞ்சது டெல்டா ஈக்குவல் டு b² மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ஸோ அப்போ டெல்டாவுக்கான ஃபார்முலா என்ன இருக்குது, b². ஸோ பியோட டேட்டா என்ன, 2k ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏக்கு பதிலாக 5k மைனஸ் 6 இன்ட்டு சிக்கு பதிலாக 1. ஸோ இது எல்லாமே என்னது, ஈக்குவல் டு 0. அப்படி தான் நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க. ரூட்ஸாக ரியல் அண்ட் ஈக்குவல்ன்றப்ப இது எல்லாம் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ ஈக்குவல் டு 0ன்னு போட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 0 ஈக்குவல் டு இந்த 2k ஹோல் ஸ்கொயர் வந்து எப்படி எழுதலாம், 2k ஹோல் ஸ்கொயர் அப்படின்றத 2² இன்ட்டு k². ஸோ 2²ன்றப்போ 4 k² அப்படின்றத எழுதுறேன். ஸோ அதுதான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ k² 4k² மைனஸ் 4 5s are 20k. இதாவது ஆக்சுவலாக இது 1 எதை மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான் வரும். அப்போ இந்த 1 மல்டிப்ளை பண்ணாமல் விட்டுட்டு 4 இன்ட்டு 5 20k. ஸோ அதை அப்படியே எழுதியிருக்கேன். இந்த மைனஸ் அப்படியே எழுதியிருக்கேன். 4 இன்ட்டு 6 24. ஸோ பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் எழுதியிருக்கேன். கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ளேயே தான் எழுதியிருக்கேன். இந்த மைனஸ் காமனாக வெளியே தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மைனஸ் காமனாக வெளியே தான் இருக்குது. நான் வந்து என்ன பண்ணுறேன், ப்ராக்கெட்டுக்குள்ளேயே தான் இதை மல்டிபிள் பண்ணியிருக்கேன். 4 உள்ளே கொண்டு போயிருக்கேன். ஸோ 4 இன்ட்டு 5k 20k 4 இன்ட்டு மைனஸ் 6 மைனஸ் 24. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த மைனஸ் காமனாக வெளியே இருக்கு இல்லையா, இதை உள்ளே மல்டிபிள் பண்ணுறேன். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் 20k மைனஸ் 20k மைனஸ் இன்ட்டு மைனஸ் 24 ப்ளஸ் 24. ஓகேங்களா? ஸோ எனக்கு தேவையான ஈக்குவேஷன் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. பட் இதை பார்த்தீங்கன்னா எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 தானே. ஸோ அப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் 4ன்றப்ப டிவைடட் பை 4 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இது எல்லாம் 4ஆல் கட் ஆகும். ஓகேங்களா? இந்த சைடு ஆக்சுவலாக டிவைடட் பை 4ன்றப்ப இதுவுமே 4 தான். ரெண்டு சைடும் சேர்த்து தான் 4ஆல் டிவைட் பண்ணுவோம். 0வை எந்த நம்பரால் டிவைட் பண்ணாலும் 0 தான் அப்படின்றப்ப அதை கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ அப்போ இதை 4ஆல் கட் பண்ணும்போது k², இதை 4ஆல் கட் பண்ணும்போது 5. ஓகேங்களா? மைனஸ் 5. இதை 4ஆல் கட் பண்ணும்போது ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்ச ஃபேக்டர் என்ன அப்படின்னா, இதை ஃபேக்டரைசேஷன் மல்டிபிள் பண்ணால் 6 வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் 5 வரணும் ரெண்டு நம்பரை. ஸோ அப்போ இங்கே 2 3 6 ரெண்டையும் ஆட் பண்ணால் மைனஸ். பட் இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குன்றப்ப இது ரெண்டுமே மைனஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ இதைத்தான் நான் எழுதுகிறேன், k மைனஸ் 2 இன்ட்டு k மைனஸ் 3. ஸோ k மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இது ரெண்டில் ஏதோ ஒரு நம்பர் 0ன்ற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், k மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 ஆர் k மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. ஸோ k மைனஸ் 2 ஈக்குவல் டு 0னா k ஈக்குவல் டு இந்த மைனஸ் 2 அந்த சைடு வரும்போது ப்ளஸ் 2. ஓகேங்களா? k மைனஸ் 3 ஈக்குவல் டு 0னா அந்த மைனஸ் 3 அந்த சைடு வரும்போது ப்ளஸ் 3. ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு செகண்ட் சம்மில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டிவிஷன். கேயோட வேல்யூ தான் கேட்டாங்க. k வந்து 2 ஆர் 3 ரெண்டையுமே எழுதலாம். ஓகேங்களா? k ஈக்குவல் டு 2, 3. ஸோ இதுதான் வந்து வேல்யூஸ் ஆஃப் k. ஓகேங்களா? ஸோ கொஸ்டினை பார்த்துக்கோங்க, சம் பார்த்துக்கோங்க எப்படி எழுதிருக்கோம்ட்டு. நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம செகண்ட் டிவிஷன் பார்ப்போம். இதில் வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.13ல் இருக்கக்கூடிய செகண்ட் சம்மில் இருக்கக்கூடிய செகண்ட் டிவிஷன் தான். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் கே. கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே பாருங்கள், kx² ப்ளஸ் 6k ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 16 ஈக்குவல் டு 0. போன சம்மில் இந்த மாதிரி ரெண்டு இடத்துல கே கொடுத்துருந்தாங்க. பட் இந்த சம்லேயும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. பட் இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஃபார்மெட்டில் மாற்ற போகிறோம், மாற்றி ரூட்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். வாங்க இப்போ பார்ப்போம் நம்ம சம்மை. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா
இது வந்து நம்மளுக்கு என்னது இந்த ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ax² + bx + c = 0 அப்படின்ற ஃபார்முலா இருக்குது. ஸோ அப்போ x² முன்னாடி என்ன இருக்கோ அதுதான் a. இங்கே வந்து x² முன்னாடி k இருந்ததுனால அது ஏன்னு எடுத்துட்டேன். எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அது b. ஸோ அப்போ 6k + 2ன்னு எடுத்துட்டேன். அடுத்து கான்ஸ்டன்ட் டேர்ம் c = 16 எடுத்து எழுதியாச்சு. நம்மளுக்கு கொடுத்துருக்க கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு அன்ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு ஈக்குவல். ஸோ 2 ரூட்ஸுமே ரியல் அண்டு ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு இருக்க ஈக்குவேஷன் என்னது, டெல்டா = b² - 4ac = 0 அப்படின்ற ஃபார்ம் எடுத்து எழுதியாச்சு. =0 தான் ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல்ன்றப்ப. ஸோ அப்போ b² அப்படின்றப்ப b டேர்ம் என்டையர் டேர்மை ஹோல் ஸ்கொயர் போட்டிருக்கேன். -4 × ஏக்கு பதிலாக ஏ டேர்ம் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன், சிக்கு பதிலாக சி டேர்ம் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன். அப்படின்னா தான் இதெல்லாம் மல்டிப்ளிகேஷன் நமக்கு தெரியும். ஓகேங்களா, இல்லாட்டி டாட் ஓப்பன்ஸ் ரெண்டு டாட்டு கண்ணுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ அப்போ சேர்த்து எழுதுவோம். ஸோ அந்த மாதிரி தப்பெல்லாம் வரும். அதனால் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் ப்ராக்கெட் போட்டு பழகுங்கள். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்னது, a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்கா. 6k + 2 அப்படின்றது a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. a² + b² + 2ab. ஓகேங்களா, ஆர் a² + 2ab + b². இந்த ஆர்டர் மாற்றி எழுதுனா தப்பு கிடையாது. ஓகேங்களா. ஸோ அப்போ இதில் a இருக்க இடத்துல என்ன இருக்குது, 6k இருக்குது. அப்போ 6k ஹோல் ஸ்கொயர் அப்படின்றப்ப 36². ஓகேங்களா, 6k ஹோல் ஸ்கொயர் அப்படின்றப்ப என்ன வரும், 36. 6² k². 36² k² மைனஸ் சரி அதுக்கப்புறம் 2ab அப்படின்றப்ப 2 × a × b. ஸோ 2abக்கு பாருங்கள், 2 × a வந்து 6k, b வந்து என்ன இருக்குது, 2 இருக்குது. ஸோ அப்போ இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2 6 are 12, 12 2s are 24. கேவை தனியாகவே வச்சுக்கோங்க. 24 நம்பர்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணால் 24, அதோட கேவை சேர்த்திங்கன்னா 24k ப்ளஸ் b². பிக்கு பதில் என்ன இருக்குது, 2 இருக்குது. ஸோ 2² அப்படின்றப்ப 4. ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளுக்குரிய ஃபார்முலா. இதை வந்து நான் வந்து இந்த ஃபார்முலாவை அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன் இங்கே என்டையர் டீமு. நெக்ஸ்ட்டு 4 × 16 64. இந்த மைனஸ் அப்படியே தான் இருக்குது, கே. ஓகேங்களா, 64k. இதை ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணால் 64k மைனஸ் அப்படியே இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 36k². இங்கே k 24ல் இருக்குது, இங்கே k -64ல் இருக்குது. ரெண்டையுமே ஆட் பண்ணலாம். ஸோ இங்கே மைனஸில் இருக்கிறதுனால பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைனை போடுறேன். 64லேருந்து 24 சப்ட்ராக்ட் பண்ணால் -40k ப்ளஸ் 4 அப்படியே எடுத்து எழுதியாச்சு. ஸோ இது எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 4. ஸோ 9/4ன்றப்ப 36ல் 9 4s are 36, 40ல் 10 4s are 40, 1 4 2. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 9k² - 10k + 1. ஸோ எனக்கு மல்டிபிள் பண்ணுன்னா 9 வரணும். 2 நம்பரை மல்டிபிள் பண்ணுன்னா 9 வருது. அதே 2 நம்பரை ஆட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்ன வரும், ஆன்சரு -10 வருது. எந்த நம்பர் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 × 9 9, 1 + 9 10. பட் இங்கே மட்டும் மைனஸ் இருக்கிறதுனால இது ரெண்டுமே மைனஸ். -1 -9. ஓகேங்களா, இதோட நிற்காது. முன்னாடி k² முன்னாடி 9 இருந்ததுனால /9 போட்டாகணும். ஓகேங்களா. ஸோ இது 1/9. இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா -1ன்னு வரும். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி அந்த கேவை நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ -1/9 அப்படியே இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேங்களா, -1/9 அப்படியே இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். k -1/9. நான் வந்து இதை 9ஆல் கிராஸ் பண்ணி 9k - 1, இது வந்து k - 1 எழுதலாம். ஆனால் எழுதி மறுபடியும் நம்ம கேவோட வேல்யூவை தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன், எழுதி கேவோட வேல்யூ தான் கால்குலேட் பண்ணுறதுனால நான் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே கொண்டு வரேன். -1/9 k - 1/9 × k - 1 = 0. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு k - 1/9 = 0னா k = 1/9. k - 1 = 0னா k = 1. ஸோ அப்போ த ரூட்ஸ் ஆர் வேல்யூ ஆஃப் k இஸ் 1/9, 1. ஓகேங்களா, இது ரூட் கிடையாது, வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ரெண்டுமே எடுத்து எழுதியாச்சு. கேக்கு 2 வேல்யூ இருக்குது, ரெண்டையுமே எடுத்து எழுதியாச்சு. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இவ்வளோ தான் நமக்கு வந்து செகண்ட் சம்மில் இருக்கக்கூடிய செகண்ட் டிவிஷன். நெக்ஸ்ட்டு நம்ம தேர்ட் சம் பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சி, ஈஸியாக புரிஞ்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம தேர்ட் சம் பார்ப்போம்.